ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஏதாவது மனசுக்குள்ள சஞ்சலங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இருந்துச்சுன்னா எய்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க, மேல் வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க, பின்னாடி வீட்டுக்காரங்களும் நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை வண்டி வண்டியா ஏத்தி எங்க கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. கடவுளுக்கும் நமக்குமான பந்தம் என்னைக்கும் உறுதியா இருக்கும். யாராலையும் பிரிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனா திருக்கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் சில வழிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லி நம்முடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய காலத்திலேயே வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு அதை முறையா கடைபிடிக்கிறோம் அப்படிங்கறதா இங்க விஷயமே. விரல் விட்டு எண்ணிரலாம் சிலர் மட்டும்தான். பலர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதைத்தான் முதல்ல விரும்பி செய்வாங்க. அந்த